நெறைய இன்டர்வியூல கேட்ட ப்ராப்ளம் ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள ஓப்பன் பிராக்கெட், குளோஸ் பிராக்கெட் இருக்கும். அதாவது பேரந்தசிஸ் இருக்கும். இந்த பர்ட்டிகுலர் பேரந்தசிஸ் வேலிடா இருந்தா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இல்ல ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்டின்னா, இது ஒரு வேலிட் பேரந்தசிஸ் தானே. ஏன்னா எல்லாத்துக்குமே அதோட ஈக்குவலன்ட்டான பேரும் கரெக்ட்டான அரேஞ்ச்மென்ட்லயும் இருக்குல்ல. அப்போ இதுக்கு நீங்க ட்ரூவ ரிட்டர்ன் பண்ணலாம். ஒருவேள இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல இன்னொரு குளோஸ் பிராக்கெட் இருந்துச்சு அப்டின்னா, இது வேலிட் கிடையாதுல்ல. ஏன்னா இதுக்கு ஈக்குவலன்ட்டான ஓப்பன் பிராக்கெட் மிஸ் ஆகுதுல்ல. அப்போ இதுக்கு நீங்க ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். சோ இத சால்வ் பண்றதுக்கு நம்ம ஸ்டாக்ங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். இங்க ஏன் ப்ரோ ஸ்டாக்ங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றோம் அப்டின்னு கேட்டீங்க அப்டின்னா, நம்ம எப்பவுமே இத லெஃப்ட்ல இருந்து தானே செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது ஒரு குளோஸ் பிராக்கெட் வரும்போது, அந்த குளோஸ் பிராக்கெட்ட ஃபர்ஸ்ட்டா இருக்கிற ஓப்பன் பிராக்கெட் கூட எப்பவுமே மேட்ச் பண்ண மாட்டோம். லாஸ்ட்டா வந்த ஓப்பன் பிராக்கெட் கூட தான மேட்ச் பண்ணுவோம். சோ இதனால தான் நம்ம ஸ்டாக்கிங்கிற லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பிரின்சிபல யூஸ் பண்றோம். சச் தட் லாஸ்ட்ல இருக்கிறது தானே ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் இருக்கும். சோ இப்போ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 0த் இண்டெக்ஸ்ல இருந்து டிராவர்ஸ் பண்ண ஆரம்பிங்க. எப்பப்பலாம் ஒரு ஓப்பன் பிராக்கெட் பார்க்குறீங்களோ, அத உங்களோட ஸ்டாக்ல புஷ் பண்ணுங்க. சச் தட் அதோட குளோஸ் பிராக்கெட்க்கு அந்த ஓப்பன் பிராக்கெட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். சோ இப்போ 0த் இண்டெக்ஸ்ல ஒரு ஓப்பன் கர்லி பிராக்கெட் தானே இருக்கு. அப்போ இத நீங்க உங்களோட ஸ்டாக்ல புஷ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் 1த் இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, திருப்பியும் ஒரு ஓப்பன் ரவுண்ட் பிராக்கெட் இருக்குல்ல, அதையும் புஷ் பண்ணிருங்க. சச் தட் இந்த பர்ட்டிகுலர் ஓப்பன் ரவுண்ட் பிராக்கெட் அதோட குளோஸ் ரவுண்ட் பிராக்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ 2ண்ட் இண்டெக்ஸ்ல ஒரு குளோஸ் ரவுண்ட் பிராக்கெட் கிடைச்சிருக்குல்ல, எப்பவுமே ஒரு குளோஸ் பிராக்கெட் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னால அதோட ஓப்பன் பிராக்கெட் வந்திருக்கணும்ல. அது எல்லாமே நம்ம ஸ்டாக்ல தானே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஸ்டாக்ல போயிட்டு இதுக்கு ரெஸ்பெக்டிவான ஓப்பன் பிராக்கெட் ஸ்டாக்ல இருக்கா? அதோட டாப்ல இருக்கான்னு பாருங்க. அதோட டாப்ல ரெஸ்பெக்டிவா அதோட ஓப்பன் ரவுண்ட் பிராக்கெட் தானே இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ இது 2ம் மேட்ச் ஆயிடுச்சுல. ஜஸ்ட் நீங்க ஸ்டாக்ல இருக்க டாப்ல இருக்கத ஜஸ்ட் பாப் பண்ணிருங்க. அதாவது ரிமூவ் பண்ணிருங்க. சோ இதுக்கப்புறம் 3ர்ட் இண்டெக்ஸ்ல அதே மாரி இன்னொரு குளோஸ் கர்லி பிராக்கெட் பார்க்குறீங்க. ஸ்டாக்லயும் ஒரு ஓப்பன் கர்லி பிராக்கெட் இருக்குது. 2ம் மேட்ச் ஆயிடுச்சு. திருப்பி இதையும் ரிமூவ் பண்ணுங்க. அல்டிமேட்டா உங்களோட லூப் எண்ட் ஆகும்போது உங்களோட ஸ்டாக்கும் எம்ப்டியா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் எல்லாமே மேட்ச் ஆயிருக்குன்னு தானே. அப்போ நீங்க ஜஸ்ட் ட்ரூவ ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஒருவேள இங்க இன்னொன்னு ஒரு ஓப்பன் கர்லி பிராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டாக்லயும் ஒரு ஓப்பன் கர்லி பிராக்கெட் பாப் ஆகாமயே இருந்திருக்கும்ல. அப்ப ஸ்டாக் எம்ப்டியா இருக்காதுல்ல. அப்ப அந்த மாரி சிச்சுவேஷன்ல ஃபால்ஸ் பண்ணுங்க. இன்னொரு கேஸ்ல இண்டெக்ஸ் 2ல ரவுண்ட் குளோஸ் பிராக்கெட் வந்திருக்குல்ல. அப்போ லாஸ்ட்டா ரவுண்ட் ஓப்பன் பிராக்கெட் வந்திருக்கணும்ல. அப்போ ஸ்டாக்கோட டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் பிராக்கெட் வந்திருக்கு. பட் ரவுண்ட் ஓப்பன் பிராக்கெட் வரல. அப்போ நீங்க இதுக்கும் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இந்த மாரி நெறைய இன்டர்வியூல கேட்கிற அல்கோரிதம்ஸ் எல்லாம் இன்னும் டீப்பரா தெரிஞ்சுக்கிறதுக்கு கோட் தனீஷ் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனல செக் அவுட் பண்ணி பாருங்க. நல்ல வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நான் தனீஷ். இப்போ இந்த வீடியோ பினிஷ். தி பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் ஜஸ்ட் நோ ரிவெஞ்ச். பாய் கைஸ். ஹேவ் a நைஸ் டே.